அன்பான திறன்பேசி ஆன்மீக நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். அற்புதமான இந்த மீனராசி நேயர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்ற காலம் கேந்திரங்களில் கிரகங்கள் நவாம்சத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கோட்டை கட்டி அந்த கோட்டைக்குள் வாழக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டிய நீங்கள், உங்களை சார்ந்து கிரக சூழல் ஒரு கோட்டை போல் அமர்ந்து கொண்டு உங்களை செயல் இழக்கும் நிலையில் எடுத்து செல்கிறது. மனநிலை பாதிப்பு, உடல்நிலை பாதிப்பு, இவை எல்லாம் பிறர் சொல்லி உங்களை டம்மி பண்ணி வைப்பாங்களே தவிர, உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் சரியாக தான் இருப்பீர்கள், சிறப்பாக தான் இருப்பீர்கள். சீரும் சிறப்புமாக இருந்த போதிலும் மற்றவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுபவர்கள், ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உங்களை ஒரு நிர்பந்தத்திற்குள் போட்டு விடுவார்கள். உங்களுடைய முயற்சி செய்தால் சிறப்பாக இருக்கும். ஆனால் உங்களுக்காக யார் எந்த முயற்சி செய்தாலும் அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகின்ற நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய மனநிலை தெளிவாக இருக்கிறது, மிகவும் அற்புதமாக இருக்கிறது. ஆனாலும் மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது மன தெளிவற்றவர்களாக பார்க்கிறார்கள். அவங்க மனதில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் உங்கள் கஷ்டத்தில் நீங்கள் படுவதாக நினச்சி அவங்க உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை தூக்கி வைப்பதோ, இல்லது நீங்கள் உங்களுடைய சூழலை அவங்க உணராத அவங்களா கற்பனை பண்ணி உங்களை பாதிப்புக்கு ஆளாக்குவதோ நடந்து கொண்டிருக்கும். ஆனால் உங்களுடைய பொறுமை, உங்களுடைய திறமை, உங்களுடைய பயண பாதையில் குறுக்கிடுபவர்களுக்கு இந்த காலம், மீனராசி நேயர்கள்ட்ட யார் தவறு செய்தாலும் உடனுக்குடன் இந்த கலியுகத்தில் அவங்களுடைய சாபக்கெட்டுக்கு ஆளாகி அவங்க வம்சாவழிக்கே பாவத்தை சேர்க்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று இருக்கும். ஏனென்றால் 5ஆம் இடம் சந்திரன். சந்திரன் 27 நட்சத்திரங்களும் சுழன்று கொண்டே வரக்கூடியவன். அப்படிப்பட்ட சந்திரனுக்கு திரிகோணத்தில் ராகு பகவான் சென்று கொண்டிருக்கின்றார். அந்த ராகு பகவான் செவ்வாவின் செவ்வாவுடைய கர்மப்பதிவில் செல்கிறார். அப்படி செவ்வாவின் கர்மப்பதிவில் செல்லக்கூடியவர் திரும்பவும் சந்திரனுடைய கர்மப்பதிவில் வருகிறார். அப்படி என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள், சூரிய சந்திரனுடைய கர்மப்பதிவுக்குள் இவர்கள் செயல்படுவதால் பெற்றோர்களுடைய சாபக்கேட்டிற்கு ஆளானவர்கள் இந்த நேரத்தில் இருப்பீர்கள். மீனராசி நேயர்கள் பெற்றோர்களுடைய சாபக்கேட்டுக்கு ஆளானவர்கள். பெற்றோர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவர்கள் நடந்தாலும் கூட பெற்றோர்களாலேயே பாதிப்பு ஏற்படும். தர்மத்திற்கும் சத்தியத்திற்கும் கட்டுப்பட்டு நீங்கள் இருந்தாலும் அனைத்து சக்திகளும் உணர்ந்த நீங்கள், முக்காலமும் உங்களோடு பேசுகின்ற தன்மை வாய்ந்த நீங்கள், உங்களுக்கு எல்லாம் அந்த ராசியை பாருங்கள், முன்னாடியும் பின்னவும் சொல்லக்கூடிய ராசி அது பெண் ராசி, அது நீர் ராசி, அது மோட்ச ராசி. இவ்வளோ சக்தி வாய்ந்தவர்கள். உங்களுடைய பிறவி கர்மத்திற்கு ஏற்ப அந்த புண்ணியத்தை நீங்கள் மோட்சமாக மாற்றக்கூடிய பூலோகத்தில் பிறந்தாலும் கூட அந்த மோட்சத்தை அடைவதற்கு பல இன்னல்களும் பல தொல்லைகளும் பல உண்மைகளை தகடுபடியாகுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எளியவர்கள், அறியாதவர்கள், உண்மையை உணராதவர்கள் உங்களோடு போராடி உங்களை மாயையில் சிக்கிக்கொண்டு, அவர்கள் மாயையில் சிக்கிக்கொண்டு உங்களை மாயையில் இருப்பதாக ஒரு வர்ணித்து இல்லை தூஷித்து உங்களை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகளில் அவர்கள் இருப்பதால் உங்களுடைய மனசு, நான் நல்லது செஞ்சேனே, நல்லது தான் நினைக்கிறேன், அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் சூழ்நிலை வருது என்று கேட்பீர்கள். 6க்குடைய சூரியன் நோய் நொடி இல்லை, ஆனால் நோய் நொடி உள்ளதாக காட்டுவான். அது ஏனென்றால் அந்த இடத்திற்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அவன் யாருடைய கர்ம பதிவில் செய்கிறான்? குருவினுடைய கர்ம பதிவில் செல்கிறான். ஆகையினால் உங்களுக்கு ஒரு வைத்தியரே வைத்தியம் பண்ணால் உங்களோட வைத்தியம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத உங்களுக்கு வைத்தியம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதற்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை அமையும். இந்த சூழ்நிலை எல்லாமே உங்களுடைய உடலையும் மனதையும் பாதிக்கும். இருந்தாலும் நீங்கள் தெளிவானவர்கள், உண்மையானவர்கள், நியாயமானவர்கள்,
காலங்கடந்து திருமணம் ஆனாலும் கவலை இல்லை. ஏனென்றால் உங்கள் திருமணத்தில் பல தடைகள் வரும். நல்லவர்கள் போல் கெட்டவர்கள் உள்ளே வருவார்கள். இருந்தாலும் நீங்கள் வழிபடுகின்ற அம்பாளுடைய தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். இப்பொழுது உங்களிடம் தெய்வம் நின்று பேசும். அந்த பெண் தெய்வம் அன்று பேசுவதாலும் உங்கள் முன்னோர்களுடைய குலதெய்வமும் முன்னோர்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் காண்பது எவ்வாறு என்றால், அவரது நல்ல வாழும் வயதில் பிறருடைய தூஷணத்தால், பிறருடைய அவதூஷணத்தால் அவர்கள் இறந்திருப்பார்கள். அவர்களை கண்காணிக்க முடியாத அவர்கள் இறந்திருப்பார்கள். அதனுடைய சாபக்கேட்டால் ஏற்பட்டது தான் இன்று யாருக்கோ போக வேண்டியது உங்களுக்கு வருவதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள். ஆகையினால் இந்த காலம் உங்களுக்கு பொன்னான காலம், பொன்னாக அமைத்து கொடுக்கக்கூடிய காலம். உங்களால் பலருக்கு சாபக்கேடுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் நீங்கள் அச்சப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். இயற்கை உங்களை காவந்து பண்ணும். தைரியமாக இருங்கள். உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.